ஆதவர்ஜுனா ரஜினி அவர்கள் க ஆட்சிக்கு வரதா இருந்தது அரசியலுக்கு. அத தடுத்ததே திமுகன்னு தான் சொல்லி பேசியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். உண்மதானா? உண்மைதான். எப்படி நீங்க உண்மைன்றீங்க? ஆமா, டிஎம்கே அவங்க வேற யாரையும் வளர விட மாட்டாங்கப்பா. அதேபோல அவங்க கூட்டணியில வச்சு அவங்க காலுக்கு கீழ தான் வச்சிருப்பாங்க எல்லாருமே. அவங்க இது ஃபுல்லாவே அப்படிதான். டிஎம்கேன்றது அவங்க வச்சு தான் சட்டன்ற மாரி இவ்வளோ நாள். அதேபோல அவருக்கும் ஆட்சி கீட்சிலாம் எதுவும் நடத்துகிற இதுவெல்லாம் கிடையாது. சும்மா ஏதோ அவங்க அப்பா விட்டு போனாரு, அதை அப்படியே ஒரு கண்டினியூ பண்ணிக்கிறாரு. புரியுதா? இதான் உண்மை. உண்மையிலேயே அவருக்கு ஆட்சி நடத்துறதுக்குலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. எந்த ஒரு டேலண்ட்டும் கிடையாது. இப்ப ரஜினி வந்திருந்தா கிட்டத்தட்ட இந்த இந்த முறை ரஜினி இப்போ அறிவிச்சார். அப்போ வந்தால் கூட ஜெயிச்சிருக்க முடியாதுப்பா அவரு. அது ஒரு பீரியட் இருந்தது, ஒரு டைம் இருந்தது அவரு. அந்த பீரியடில் அவர் விட்டார். எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ நின்றுந்தா கூட அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது. இதான் உண்மை. ஏற்கனவே 4 முனை போட்டி, அவர் 5 முனை போட்டி மாறி இருக்கு, அவ்வளோதான். ஓட்டு செய்து இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அவர் ஜெயிச்சலாம் இருக்க முடியாது. அவருக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லை, அதனால வரல. விஜய் வரணும்னு விருப்பப்பட்டாரு, வந்துட்டாரு. ஒரு டைம் ஏற்கனவே ரஜினி வரதா வாய்ப்பு இருந்தது. அவருக்கு உடம்பு சரியில்லைனால வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால வராத கூட இருந்திருக்கலாம். அவர் இந்த டைம்ல வந்திருந்தா ஒரு முதல்வராக இருக்க வாய்ப்பு உண்டாக்கா? அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வராத நம்மளே எல்லாம் கெஸ் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. அவர் வந்திருந்தால் வந்தாலும் வரலாம், இல்லைனாலும் இல்லை. நம்ம கையில் எதுவுமே இல்லை, மக்கள் கையில் தானே இருக்குது. மக்கள் யார் வரணும்னு தீர்மானிக்கிறாங்களோ அவங்க தானே வர முடியுமே. வரவங்க எத்தனை பேர் அரசியல் இறங்கிட்டு அத்தனை பேருமே யாருக்கும் முதலமைச்சர் சீட்டை கொடுக்க மாட்டாங்களே. இப்போ விஜய் வந்திருக்காருன்னா அதுக்கான வாய்ப்பு வந்தால் தான் வர முடியும். நானும் அரசியலில் வந்துட்டேன், நானும் முதல்வர் ஆனா ஆட முடியாதுல்ல. இருக்கிற அத்தனை கோடி ஜனமும் மொத்த பேரும் ஓட்டு போடணும்ல. எல்லாருமே அவருக்கே போட மாட்டாங்கல்ல. அதனால் அவர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அரசியலுக்கு வர்றது அது இது திமுகலாம் தடுக்கலை. அவர் காலத்தை கருதி பார்த்தாரு. நம்ம போனால் அங்கே ஜெயிக்கிறது கஷ்டம். ஏற்கனவே விஜயகாந்த்லாம் அரசியலில் உச்சத்தை தொட்டால் சில விஷயத்தை தொட முடியாமல் விட்டார். நாளைக்கு நமக்கும் அந்த நிலைமை தான் வரும். தேவையில்லை, போய் அரசியலில் அசிங்கப்பட தேவையில்லை, நம்ம நடிகனாகவே இருந்துட்டு போயின்னு அவர் ஒதுக்கிட்டார். இதில் இவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னா, ஒரு வேளை அவர் வந்திருந்தா என்ன விஜய் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அவர் கூட இருந்திருப்பாருன்னு சொல்லி அது மாதிரி பேசுவாரோ? சூப்பர் ஸ்டார் ரஜினி, விஜய் சூப்பர் ஸ்டாரில். இவர் முடிய சினிமாவுக்கு வந்தவர் நிறைய அனுபவம்லாம் இருக்குது, நிறைய ரசிகர்கள்லாம் இருக்காங்க. நான் அதுக்கு பிறகு வந்தவர் தான் இவரெலாம். அப்படின்னும் போது அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இவர் பேசுகிறது எதை வச்சு பேசுகிறான்னு தெரில. புரிஞ்சு பேசுகிறாரா இல்லை புரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. ரஜினிக்கும் விஜய்க்கெலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு உச்சபட்ச நடிகர். அதனால் இவர் ஆதவர்ஜுனா பேசுகிறது அவ்வளோவா சரியில்லை. யாரையும் தடுக்க முடியாது. அவங்கவுங்க விருப்பம் தான். இப்போ விஜய் வந்திருக்காரு, அவங்கள தடுக்கணுன்ற இது கிடையாது இல்லையா. எந்த அரசியல் கட்சியும் அடுத்தவங்கள தடுக்க மாட்டாங்க. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவர் வந்திருக்கலாம். கண்டிப்பாக யாரும் அதை தடுக்கிறதுக்கு என்னுடைய இதில் யாரும் தடுக்கிறதா நான் நினைக்கல. ரஜினி இப்போ ரீசெண்டாக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இதற்கு முன்னாடி அவர் ஆசை இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்திருந்தால் அவர் ஜெயிச்சிருப்பார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருந்தது. அந்த டைமில் வந்திருந்தால் அவர் ஜெயிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவர் தான் முயற்சி எடுத்து வரணும். மற்றவங்க மிரட்டுறாங்க, இது பண்ணுறாங்கன்றதுக்காக பின்வாங்குறவர் அப்புறம் அரசியலுக்கு வந்த பிற்பாடு நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். அப்போ அது அவருடைய விருப்பம் தான். இது மற்றவங்க பயமுடுத்துறாங்க, இது பண்ணுறாங்கன்றதுக்காகலாம் அது அவர் வரலன்னு நான் நினைக்கிறேன். ரஜினி அவர்கள் தான் நல்லா இருந்திருக்காது. அவர் தனிப்பட்ட முறையில் எடுத்த நடவடிக்கை வழியாக திமுகவுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, கடுகளவும் கிடையாது. ஆமாம். வேற இப்போ அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவர் ஒரு கட்சிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணார் சைக்கிள் சின்னத்தில் அப்படிலாம் சொல்கிறாங்க ரஜினி. இப்போ அதனால் ஒரு ரஜினி வந்திருந்தா இன்றைக்கு அந்த காலத்தில் ஆரம்பித்து இந்த 2026 இந்த 2021 அவர் வந்திருப்பாரா? முதல்வர் ஆகிருக்க வாய்ப்புண்டா? அது வாய்ப்பு இல்லை. வரேன்னு சொல்லுவார வழியா, புலி வருதுன்னு சொல்லுவார வழியா, ஆனால் வரப்போகிறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்கல்ல. டி ராஜேந்தர், பாக்கியராஜ், இவர் குமாரி ஆனந்தன், எல்லாரும் எவ்வளோ கட்சி ஆள் வச்சுருப்பார். யாரும் நிலைக்கலை. என்ன அதனால வந்திருந்தாலும் வேஸ்ட், வரப்போகிறது கிடையாது. ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு, ரஜினிகாந்த் அரசியல் வர விடாமல் தடுத்ததே திமுக தான் சொல்லி பேசியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? ரஜினி அரசியல் ஜெயிச்சிருப்பாரா, முதல்வர் ஆகிருப்பாரா?
ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் ஜெயிச்சிருக்கிறதுல சான்ஸ் கிடையாது. அவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி வாய்ப்பு இந்த விஜய்க்கு வந்த மாதிரி கூட்டம் அவருக்கு அளவுக்கு மீறி கூட்டம் இருந்தது. ஆனால் அவர் பயன்படுத்திக்கல. தோத்துட்டா அசிங்கன்னு சொல்லி ஜென்ரலாக ஒதுக்கிட்டார். இப்போ திமுக தான் தடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை திமுக கண்டிப்பாக இதில் தடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 100% திமுக தடுக்கும். தமிழ்நாட்டில் வந்து அண்ணா டிஎம்கே தான் மாற்றி வரும். யார் வந்தாலும் வரமாட்டாங்க. யார் வந்தாலும் முடியாது. யார் விஜய் வந்தாலும் முடியாது, ரஜினி வந்தாலும் முடியாது, கமல் வந்தாலும் முடியாது, அஜித் வந்தாலும் முடியாது. ன்றது வந்து புனிதமானது. முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க. தனிநபரால் வந்து சமுதாயத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. காரணம், ஒரு ரோடு போகணுன்னு சொன்னால் கூட தனிநபரால் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு தான் அரசியல் அமைப்பு. அந்த அரசியல் அமைப்பில் வரும்போது ஒரு நேர்மையான ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. அந்த வேட்பாளர் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய வேலை வேண்டியது வேலை தான். இது வந்து யாரும் மன்னரை கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தரை வந்து வேலை கொடுக்குறாங்க. அது எந்த பதிவானா இருக்கலாம். அந்த வேலை செய்யக்கூடியவர் தரமானவராக தகுதியானவராக இருக்கணும். மக்கள் சேவை செய்யணும்னு வரும்போது எதுக்கும் பயப்படக்கூடாது. துணிஞ்சு தானே இறங்கணும். துணிச்சலோடு இறங்கினா தான் மக்கள் சேவை செய்ய முடியும். அந்த வேலைக்கு வரவங்க தகுதியான ஆளாக இருந்தால் மக்களுடைய சேவையில் வந்து இறங்கி செய்யணும். அவர் வந்து ஐயா அவர் வந்து ரஜினி சார் அவர்கள் வருவார் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அவர் வந்து இந்த ரொம்ப கடுமையாக அரசியல்ன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. பல பிரச்சனைகளை கடந்து போனோம். அண்ணா சொல்லுவார், பல முதலைகள் வந்து நீந்தக்கூடிய இந்த அரசியல்ன்றது இதில் ஒரு அடியும் வந்து ஜாகிரதையாக எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்மளால் அடுத்தவங்க பாதிக்கக்கூடாதுல்ல. இப்போ நம்ம ஒரு அரசியலுக்கு வந்து போகிறோம், நம்மளை புரியாமல் எவ்வளோ பேர் அரசியலில் இருப்பாங்க. அவங்க வரவங்க ஒரு எதிர்பார்ப்போடு வருவாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போயிடணும். அப்படி எதிர்பார்க்கணும் போது அப்போ வந்து பல இழப்புகள் நேரிடும். அந்த இழப்புகள் நேரமும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரும். எதையும் தாங்கக்கூடிய தைரியமும் துணிச்சலும் அரசியலில் முக்கியமானது. அது வந்து இருந்தால் தான் அதை பயணம் பண்ண முடியும். அவர் வர்றதுன்னா அவருடைய சொந்த கருத்து. அவர் வந்திருந்தாலும் சந்தோஷம் தான், வரலன்றது அவர் சொந்த விருப்பம் தான். அதில் நம்ம தலையிட முடியாது. அரசியல்ன்றது அரசியல் தான் அவங்களுடைய சமூகத்தில் வந்து எழுந்து வரணும், அப்படி செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து தன்னால் இருந்தால் கண்டிப்பாக செய்வாங்க. யாராக இருந்தாலும் வருவோம். வந்திருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். அவர் உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்கல, அதனால் அவர் வரலை. இதற்கு முன்னாடி அவர் அரசியல் வந்திருந்தா ஜெயிச்சிருப்பாரு. நல்லா ஜெயிச்சிருப்பாரு. எப்படி அவரும் விஜய் மாதிரி வந்திருப்பாரு நீங்கள்? ஆமாம், கண்டிப்பாக. அவர் வந்து இருந்தாருன்னா அவருக்குள்ளே இருக்கிற அனுபவம், அவருக்குள்ளே இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை, அதுவே அவரை ஜெயிச்சு வச்சுருக்கோம் ரஜினிகாந்துக்கு. திமுக தான் தடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரஜினி சாரை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். அவருக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை, அவர்கிட்ட இருக்கிற ஆன்மீகம், விடாமுயற்சி, அது அவரை காப்பாற்றிடும்.